இன்றைக்கி நம்ம டேஸ்ட்டான இளநீர் பாயாசம் தாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணலாங்க. அது ஃபஸ்ட்டு நம்ம 2 இளநீர் எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற தண்ணியை இந்த மாதிரி எடுத்து வடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தனியாக தேங்காய் திருகினதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாங்க. தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக நீங்கள் தேங்காய் வந்து இது மாதிரி எடுத்து அதே இளநீர் தண்ணியை வச்சு நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. மிக்ஸியில் அடிச்சுட்டு வந்து இந்த மாதிரி தேங்காய் பால் திக்கான தேங்காய் பாலாக புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த வழுக்கை இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து இந்த மாதிரி ஸ்பூனில் இது லேசாக இருக்கிறதுனால ரொம்ப வழுக்கையாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி ஸ்பூனில் இருக்கிறத எடுத்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருந்துச்சு பீஸ் பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம போட்டதுக்கப்புறம் நம்ம இளநீர் தண்ணீர் ஊற்றிக்கலாங்க. கலெக்ட் பண்ணி வச்சுருக்க இளநீர். அடுத்து வந்து நம்ம மில்க் மேரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா கரண்டி விட்டு கலக்கிக்கிங்க. அப்புறம் நம்ம ட்ரை நட்ஸ் சேர்த்துக்கலாங்க. பாதாம் பிஸ்தா சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கரண்டி விட்டு கலக்கியாச்சு. இது எல்லாமே ஜில்லுன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு கூட எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க. சூப்பரான இளநீர் பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட, உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சியும் கூடங்க. இதில் எல்லாமே சத்தான பொருளாக சேர்த்திருக்கு, நேச்சுரலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம்.